கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 14ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு கரெக்டாக ஒரு ரோட்டில் வந்து நிற்கிறாரு. கார்த்தியும் நம்ம சரவணனும் சேர்ந்து காரில் வந்து நிற்கிறாங்க. அதே கார்த்தியோட காருக்கு பக்கத்தில் ஆட்டோ வந்து நிற்கிது. அந்த ஆட்டோக்குள்ளே தான் நம்ம தீபாவை கூட்டிகிட்டு வந்த ஒரு லேடியும் இருக்காங்க, கற்பகம் அவங்க இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த வில்லன் குரூப் இருக்காங்க. துங்கா அப்படிங்கிற வில்லனும் பக்கத்தில் 4-5 ரவுடிகளும் இருக்காங்க. இந்த 3 வண்டியுமே நேருக்கு நேராக நிற்கிது. கார்த்தி திரும்பி பார்க்க போகிற நேரத்தில் அந்த கற்பகம் டக்குன்னு முன்னாடி வந்ததுனால தீபாவை கார்த்தியால் பார்க்க முடியலை. நம்ம கார்த்திக்கு தெரியாது அங்கே தீபா இருக்காங்க அப்படின்னு. அவர் ஹார்ட் பீட் கூட சொல்லலை, உன் காதல் இங்கே தான் இருக்குன்னு கூட சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த துங்கா ரவுடியும் காருக்குள்ளே இருக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று காரெல்லாம் மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிருது. நல்ல வேலை அந்த ரவுடி துங்கா நம்ம தீபாவை பார்க்கல. தீபாவை பார்த்துருந்தா அதுதான் கீதான்னு நினச்சி நம்ம இன்னசென்ட் தீபாவை கூட்டிட்டு போயிட்டு அவன் கொலை பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு கீதா மேலே கொலை வெறியில இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை அந்த லேடி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் சரவணனும் பேசிக்கிறாங்க. சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி நீ கவலைப்படாத, அந்த பெரிய மலைக்கு கீழே ஒரு 2-3 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு 30-40 வீடு தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு வீடாக போயிட்டு விசாரிச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும், தீபா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி இதெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். அதோட நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிறது ஒரு அக்யூஸ்டு, அதனால் கண்டிப்பாக அந்த பொண்ணால் உனக்கு ஆபத்துக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சீக்கிரம் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரவணன் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, என்ன விஷயம் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த கீதா பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அந்த பொண்ணோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்கள ஒரு துங்கா அப்படிங்கிற ரவுடியோட தம்பி ஏமாத்தி கொலை பண்ணிட்டான். அதனால கோவம் தாங்க முடியாம தான் கீதா அந்த ரவுடியோட தம்பியை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, நீ சொல்றது சரி கார்த்தி, அந்த பொண்ணு அவ தங்கச்சியை வந்து கொலை பண்ணவனை வதம் பண்ணியிருக்கா, அது சரிதான். ஆனா என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா? அவ கொலை பண்ணிட்டு வந்திருக்கா கார்த்தி, சட்டப்படி அவ மேல தப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சட்டப்படி அந்த பொண்ணு மேல தப்பு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அவளை தீர்த்து கட்டுறதுக்காக தான் இங்கேயே அழைச்சிட்டு வந்திருக்காங்க, அது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க சரவணன், அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது. ஆனா அந்த பொண்ணை வந்துட்டு தீவிரவாதின்னு சொல்லி அந்த பொண்ணை தீர்த்து கட்டுறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களால கண்டிப்பா முடியும், நீங்க நினைச்சா அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாத்தலாம் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, கார்த்தி நான் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடி சீக்கிரம் அந்த கீதாவை கண்டுபிடிக்கணும், அந்த தீபாவை கண்டுபிடிக்கணும். தீபாவை கண்டுபிடிச்சாதான் கீதா வந்துட்டு கீதான்னு நிரூபிச்சு அவளை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நேராக நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபாவை அந்த கற்பகம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததோட டாக்டர் கேட்குறாங்க, இங்கே பாருமா, யாருமா இது, ஏதோ தலையில எல்லாம் நிறைய அடிபட்டு இருக்கு, ரத்தம் அதிகம் போன மாதிரி இருக்கு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மேடம், எனக்கிட்ட வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, டாக்டர் தான் லெட்டர் கொடுத்தாங்க. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, டாக்டர் தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறது கேளுங்க, இது மாதிரி ஒரு டாக்டர் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த லெட்டரை பாருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்களும் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாங்க. லெட்டர் வாங்கி பார்த்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இதை நீங்கள் முன்னாடியே காமிச்சிருக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு தீபாவை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், இந்த பொண்ணு மலை உச்சிலேருந்து கீழே விழுந்திருக்கா, இந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது, இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் கொண்டாந்து நான் 2 நாளாக வந்து வீட்டில் வச்சுருந்து மருத்துவம் பார்த்தேன். அதுக்கப்புறமும் இந்த பொண்ணு கண் முழிக்கிற மாதிரி தெரியல, அதனால தான் நான் வந்துட்டு டாக்டரை வர வச்சு வீட்டுக்கு பார்க்க வச்சேன்.
அப்போ அந்த பொண்ணு இன்னுமே வந்து கண் முழிக்கவே இல்லை. உடனே டாக்டர் சொன்னாங்க, இந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, சரிம்மா இது மிஸ்ஸிங் கேஸ்ன்னு நினைக்கிறேன், நீங்கள் எதுக்கும் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கற்பகமும், சரிங்க நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இந்த பொண்ணுக்கு மட்டும் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேராக அந்த கற்பகத்தோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. அவர் நேராக வந்துட்டு தீபாவோட தாலி இருக்குல்ல, அந்த தாலி பக்கத்தில் போயிட்டு, அம்மா தாயே நான் இந்த தாலியை எடுத்துக்கிறேன், நான் எதுக்காக எடுத்துக்கிறேன்னா இதை விற்றா மட்டும் போதும், நான் அப்படியே ஊரில் உள்ள எல்லா சாராயத்தையும் வாங்கி குடிச்சிடலாம், என்னை தப்பாக நினச்சிக்காதம்மா அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த தாலியை எடுத்துடுறாரு. தாலியை எடுத்துட்டு நேராக வந்துட்டு விற்கிறதுக்காக பட்டணத்துக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து காரில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி பக்கத்தில் ஏதாவது ஜூஸ் கடை இருந்துச்சுன்னா நிப்பாட்டு கார்த்தி, ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அந்த கடைக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் அங்கே வந்துட்டு அந்த துங்கா ரவுடியும் அவனுக்கு தெரிஞ்ச இன்னொருத்தனும் அந்த உட்காந்துருக்கான். அப்போ அந்த துங்கா ரவுடி நேராக அந்த ரவுடி கிட்ட, இங்கே பாருங்க, எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், அதனால நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ரவுடி சொல்கிறான், என் தம்பியை ஒருத்தி கொலை பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து பதுங்கியிருக்கா, அவள் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், ஃபோட்டோவை பாருங்க, எனக்கு இவ வேணும் அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. அதில் கீதாவோட ஃபோட்டோ இருக்குது. உடனேயே அந்த ரவுடி சொல்கிறாரு, சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் அந்த சரவணனும் உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சர்வர் வந்துட்டு நேராக அந்த துங்கா ரவுடிக்கு ஜூஸ் கொண்டாந்து கொடுக்கும் பொழுது டக்குன்னு அந்த ஜூஸ் வந்து கீழே கொட்டிடுது. அப்போ டக்குன்னு அவர் வந்து சர்வரை அடிக்க போக கார்த்தி டக்குன்னு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, ஏய் நான் யாருன்னு தெரியுமா, என்னையவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு சர்வெண்ட்டை தெரியாதனமா தண்ணி கொட்டும் பொழுது அடிக்க கையை வாங்குறியே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுதே பார்க்கையிலே அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, இந்த மாதிரியெல்லாம் வந்து அடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து சரவணன் அந்த இடத்துக்கு வராரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, சர்வன் தெரியாமல் வந்துட்டு தன் ஜூஸை கொட்டிட்டாரு, அதுக்கு போய் அவரை கை ஒங்குறதுக்கு போகிறாரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நான் வந்துட்டு போலீஸ்ன்னு உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு போலீஸு, பப்ளிக் நியூசன்ஸ் கேஸில் உங்களை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா ரவுடி நினைக்கிறாரு, இவனுங்க கிட்ட பிரச்சனையை வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ இன்னொரு ரவுடி தீபாவோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க, கீதாவோட ஃபோட்டோ வச்சுருக்கும் பொழுது அந்த ஃபோட்டோ கீழே வந்துடுது. கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்துறாரு. உடனே நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோட்டோ எடுக்க வராரு. ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. பார்த்து அதில் கீதாவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததோட கார்த்தி செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த ரவுடி டக்குன்னு நேராக கார்த்தி பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பிடுங்குறாங்க. அப்போ கார்த்தி என்ன இது அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, உனக்கு இதை பற்றி தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ஓ இவனுங்க தான் வந்துட்டு கீதாவை தேடிக்கிட்டு இருக்கானுங்களா, நல்ல வேலை நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கார்த்தி அங்கேருந்து வந்துட்டு நேராக சரவணன் கிட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வம்புலத்தானே அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தானே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அவன் பேர் துங்கா, அவன் தான் வந்துட்டு இப்போ கீதாவை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, எதுக்கு அவன் கீதாவை தேடணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அவனோட தம்பியை தான் கீதா வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவன் கீதாவை தேடிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக கொலை பண்ணுறதுக்காக தான் தேடிக்கிட்டு இருப்பான். தீபாவும் வேற வெளியில இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை கீதா உருவத்துல இருக்க தீபாவும் சிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, எப்படியாவது சீக்கிரம் தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு. இது கேட்ட சரவணன், சரி கார்த்தி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா மறுபடியும் கிளம்புறாங்க அந்த கிராமத்துக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா நேரா சரவணன் கிட்ட, தீபா வெளியில இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஆபத்து, நம்ம எப்படியாவது தீபாவை சேஃபா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, கார்த்தி கவலைப்படாத, தீபா எங்க இருந்தாலும் சேஃபா தான் இருப்பாங்க அப்படின்னு. கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு நேரா
ஒவ்வொருத்தராக விசாரிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலை உச்சிலேருந்து கீழே விழுந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாருமே வந்துட்டு தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் இது எல்லாருமே தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இதை தான் கார்த்தி நாங்கள் முன்னாடியே சொன்னேன். தீபா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட நம்பவே இல்லை அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சரவணன், கண்டிப்பாக தீபா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த பக்கமாக ஒரு ரவுடி வரான். கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வராரு. அவர் கையில் வந்துட்டு ஒரு செயினை வச்சுக்கிட்டு வர்றாரு. அப்போ சரவணன் டக்குன்னு அந்த ஆளை கூப்பிடுறாங்க, இங்கே வாடா அப்படின்னு. அவர் போலீஸை பார்த்ததோட பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் இங்கேருந்து வந்து நிற்கிறாரு. இன்னத்தோட சரவணன் சொல்கிறாரு, இது ஏரியாவில் ஏதாவது மலை உச்சிலேருந்து கீழே விழுந்த பொண்ணு யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ அவர் திருன்னு முழிக்க, கார்த்தி சொல்கிறாரு, ஏன் இப்படி முழிக்கிறீங்க, தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க தயவு செஞ்சு அப்படின்னு. அப்போ அவர் பயந்துகிட்டு இருக்கும் பொழுது சட்டை பாக்கெட்டில் உள்ள அந்த தாலியை நம்ம சரவணன் பார்த்துடுறாரு. சரவணன் நேராக கேட்குறாரு, ஒரு சட்டை பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் பயந்து ஓட ஆரம்பிக்க, அப்போ சரவணன் டக்குன்னு துரத்தி பிடிச்சி, உன் சட்டை பாக்கெட்டில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போ அந்த தாலியை வெளியில் எடுக்க, தாலியை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேராக அவனை பார்த்து, ஏய் இந்த தாலி வந்துட்டு தீபாவோடது, இந்த தாலி எப்படி உன் கையில் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு தெரியாது அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னா ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வச்சு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அவர் பயந்து போய், சார் இந்த தாலி வந்துட்டு எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலை உச்சிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா. ஒரு 20-21 வயசு இருக்கும். அவளை கொண்டாந்து என் பொண்டாட்டி வீட்டில் வச்சு மூலிகை வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவள் கடைசி வரைக்கும் உயிர் பொழைக்கிற மாதிரி தெரியல. அவளுக்கு ரத்தம் நிறைய போயிட்டு, அதனால டாக்டர் அழைச்சிட்டு வந்து சரி பண்ணா. ஆனால் சரியாகிற மாதிரி தெரியல. அதனால இப்போ அவளை வந்துட்டு என் பொண்டாட்டி பட்டணத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்கா, போய் பாருங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இந்த தாலி உங்க கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி தான் என்கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னா அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா அப்படி எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சார் என்னடா தான் சார் கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னா, நான் எதுவும் போய் சொல்லலை சார் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, அப்புறம் எதுக்கு நீ ஃபஸ்ட்டே உண்மையை சொல்லாமல் பயந்து ஓடுன அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை அந்த பொண்ணை ஒருவேளை வேற ஏதாவது ரவுடி துரத்துறாரோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்லையே. சரி நீ என் கிளம்பி, எங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால நீ எங்களுக்கு சாட்சி சொல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவர் நான் வர முடியாது அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அப்போ கார்த்திக் கெஞ்சுறாரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க, என் ஒய்ஃபுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல, அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப மயக்கத்தில் இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் கூட உயிர் பழைப்பாங்களா என்ன அப்படிங்கிறது ஒரு டவுட்டை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க, தீபாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் ஏறி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தீபாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கற்பகம் வந்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு சரவணனோட ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக போலீஸாக பார்க்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார் மிஸ்ஸிங் கேஸில் ஒரு பொண்ணை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பேர் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாங்க, இல்லை சார் எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மலை உச்சிலேருந்து கீழே விழுந்து கிடந்தா, அவளை நான் தான் காப்பாற்றி வீட்டில் 2 நாள் வச்சு மூலிகை வைத்தியம் பண்ணேன். அப்போ ஏன் அவள் கண் முழிக்கிற மாதிரி தெரியல, அதனால தான் அவளை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். அவர் யார் எவடம் அப்படின்னு டாக்டர் எல்லாம் கேட்டாங்க, ஆனால் எனக்கு அவள் யாருன்னே எனக்கு தெரியாது. ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் வந்துச்சுன்னா இந்த பொண்ணை வந்து காப்பாற்றி கொடுத்துருங்க, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வந்துட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கிறாங்க. கற்பகம் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ கற்பகம் அந்த இடத்துலேருந்து கிளம்புனதோட அந்த கான்ஸ்டபிள் நேராக சரவணனுக்கு கால் பண்ணுறாங்க. சரவணன் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, சார் ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அம்பிட்டுருக்கு சார் அப்படின்னு. சரவணன் கேட்குறாரு, மிஸ்ஸிங் கேஸா என்ன அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சார் அந்த பொண்ணுக்கு வயசு 20-21 இருக்கோமா, கல்யாணம் ஆகிருச்சான், தாலி கையில் வச்சுக்கிட்டே பாறையிலேருந்து கீழே குதிச்சிருக்காளாம். ஸோ நீங்கள் அதை பற்றி விசாரிங்களா அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் உள்ள ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் சார் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்காக நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி ஆல்மோஸ்ட் தீபா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு போல, ஆனால் நம்ம போய் பார்த்தா தான் தெரியாது தீபாவை வேறு யாருமான்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணன் கிட்ட, கண்டிப்பாக தீபாவாக தான் இருக்கும்,
வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. சரவணன் நேரா கார்த்திகிட்ட, கார்த்தியை நீங்க ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க கார்த்தி, ஒருவேளை நீங்க ஏமாந்து போக கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. நேரா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஓபி கிட்ட, இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில ஏதாவது 20, 22 வயசு தாக்கா பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணீங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஆமா சார், ஒரு 2வது வார்டில் இருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரொம்ப ஆர்வத்தோட போறாரு. அங்க போய் பார்த்தா தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. இது பார்த்ததோட கார்த்தி அப்பதான் நிம்மதியாகிறாரு. சரவணன் அதை பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி நீ சொன்னப்ப கூட என்னால நம்பவே முடியல கார்த்தி, ஆனா இப்ப புரியுது உன் காதல் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு இப்ப எனக்கு புரியுது கார்த்தி அப்படின்னு சொல்ல. கார்த்தி சொல்றாரு, தீபாவை இப்படி உயிரோட பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி வந்துட்டு நேரா கீதாவுக்கு கால் பண்றாங்க. கீதா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க கார்த்திக் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, நான் தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லது கார்த்திக் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்துட்டு என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அதனால உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா உங்களை அந்த ரவுடி கிட்ட அவ்வளோ சுலபமா பிடிச்சி கொடுத்துட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கீதாவும், சரிங்க உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா டாக்டர் வெளில வராங்க. வெளில வந்துட்டு, அவங்களுக்கு நீங்க யாருங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, நான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு. டாக்டர் சொல்றாரு, ஓ அப்படியா, சரி ஓகே. இந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பாறையிலேருந்து குதிச்சதா கேள்விப்பட்டேன், ஏதாவது ஃபேமிலி பிரச்சனையா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் இல்லை, 2 3 நாளைக்கு முன்னாடி ரியா ரம்யா அப்படிங்கிற 2 பொண்ணு என் ஒய்ஃபை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டு பாறையிலேருந்து தள்ளி விட்டுட்டாங்க போல. நான் எப்படியோ வந்துட்டு அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு நம்பிக்கையோட இருந்துதான் எங்க பார்த்தாலும் தேடி பார்த்து கடைசியில் ஒரு கற்பகம் அப்படிங்கிற ஒரு அம்மா தான் வந்துட்டு கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் நான் இங்கே உடனே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் நம்பிக்கை தான் இன்னைக்கு அந்த பொண்ணையே உயிர் பழைக்க வச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கு, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அப்போ தான் நிம்மதியாகிறாரு. கார்த்தி நேராக ரூமுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு தீபாவோட கையை பிடிச்சி, தீபா உங்களுக்கு எதுவும் ஆகாது, உங்களுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன் அப்படின்னு. கார்த்தி ரொம்ப சந்தோஷமா தீபாவோட கையை பிடிச்சி கண் கலங்கிட்டு இருக்காரு. அப்போ தீபா கண் முழிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த சரவணனும் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த கர்நாடகா போலீஸ் வராங்க. அப்ப சரவணன் கர்நாடகா போலீஸ் கிஷோரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. சரவணன் நினைக்கிறாரு, இவங்களை பார்த்தா. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி துங்கா வந்துட்டு கீதாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு தீபாவையோ பார்க்க போறாரு. கண்டிப்பா கீதாவுக்கு பதிலாக தீபாவை தான் கடத்த போறாரு. அப்கமிங் எபிசோடில் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் நடக்க போகுது. லாஸ்ட்டு ப்ரிவியூவில் என்ன நடந்துச்சுன்னா, கார்த்தி வந்துட்டு நேராக அந்த துங்கா கிட்ட சண்டை போடுறாரு. என்னன்னா, சர்வரை அடிக்க போனதுனால தடுக்கிறாரு கார்த்தி. அப்போ அந்த துங்காவுக்கும் கார்த்திக்கும் ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு பகை உண்டாகிட்டு, நம்ம சரவணனும் வந்துட்டு இருந்ததுனால கார்த்திகிட்ட அந்த துங்கா ரொம்ப சண்டை போடலை, அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு. அப்கமிங் எபிசோடில் இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.